இந்த 4 பேருக்கும் எதிராக பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது. அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இந்த பிரித்தானிய அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், பிரித்தானியா அவர்கள் அங்கே வருகிற பொழுதுதான் நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள் அங்கே செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லாவிட்டால் அவர்கள் இங்கே இருந்து கொள்வார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்ற அதே நேரத்திலே நாங்கள் பிரித்தானிய அரசிடம் வேண்டிக் கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், பிரித்தானியாவுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. 1796 ஆண்டு இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்து எங்களிடம் இருந்த தனியாட்சியை அவர்கள் தாங்கள் கைப்பற்றி 48ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்துவிட்டு எங்களுடைய இறமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் எங்களுடைய சுயாட்சி அதிகாரத்தை எங்களிடம் மீண்டும் ஒப்படைக்காமல் சிங்கள ஆட்சியாளர்களிடம் கையெழுத்து விட்டு சென்றதனுடைய விளைவாக நாங்கள் 76 வருடங்களாக அடிமைகளாக இருக்கிறோம். அதனால் தான் இந்த படுகொலைகளையும் நாங்கள் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. ஆகவே பிரித்தானியாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய தேசத்தின் இறமையை மீண்டும் எங்களிடம் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த படுகொலைகள் தொடர்பாக அவர்கள் வருகிற பொழுது பயணத்தடை விதித்துவிட்டு காத்து இருக்கின்ற அதை ஒருபுறம் அவர்கள் செய்து கொள்ளட்டும். மறுபுறத்திலே பிரித்தானியா நேரடியாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு இலங்கையை கொண்டு சென்று எங்களுக்கு எதிராக இலங்கை அரசு இழைத்த குற்றங்களுக்கு, இனப்படுகொலை குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் இந்த 4 பேர் உட்பட இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட சகலரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இவ்வாறான நிலைமையிலே இங்கே இந்த கூட்டுகள் உருவாக்கப்படுவது என்பதெல்லாம் அவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகள். தென்பகுதியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவர் பலவீனப்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவர்கள் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார்கள். அது மக்கள் அது தொடர்பாக முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் எங்களுக்கு நிலைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும்.